வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சியில் எல்சிஎம், ஐசிஎஃப், அதுக்கப்புறமா ஏபிஜிபி இந்த டாபிக்ல இது வரைக்கும் ரொம்ப அதிகமான டைம் ரிப்பீட்டடாக கேட்ட டாபிக்ஸ் ஒரு 15 ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பாருங்க. எக்ஸ் ஒய் என்ற இரு பகா எண்களின் மீசிமா 161 ஆகும். எக்ஸ் ஆனது ஒய்யை விட பெரியது. எக்ஸ் கிரேட்டர் than ஒய் எனில் 3y மைனஸ் எக்ஸின் மதிப்பு காண்க. LCM of two prime numbers x and y, x greater than y is 161. The value of 3y minus x is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத பாருங்க, ஒரு ரெண்டு பிரைம் நம்பரோட எல்சிஎம் பாத்தீங்கன்னா 161. கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க இது ஒரு பிரைம் நம்பர் அப்படின்ட்டு. ரெண்டுமே பிரைம் நம்பர். ஸோ நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது எதால டிவைட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 161 ரெண்டால டிவைட் ஆகாது, 3ஆல டிவைட் ஆகாது, 4, 5, 7ஆல டிவைட் ஆகும். ஸோ 7 போட்டோம் அப்படின்னா 14, 7, 21. இந்த 7ம் ஒரு பிரைம் நம்பர், 23 ஒரு பிரைம் நம்பர். ஸோ நம்ம இது 7, 23 ரெண்டு நம்பர் நம்ம ஈஸியாவே எடுத்துடலாம். இந்த மெத்தட் வச்சு ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன் அப்படின்னா, எக்ஸ் கிரேட்டர் than ஒய். அப்போ எக்ஸ் தான் பெரிய நம்பர். ஸோ இந்த 23 எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், 7 ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 3y மைனஸ் எக்ஸ் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3y அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 7, 3 இன்டு 7 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் 23. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 21 மைனஸ் 23 மைனஸ் 2 கிடைக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா -2. அவ்வளவுதான். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இரு எண்களின் மீப்போமா ஆனது அதன் மீப்போவாவின் 20 மடங்கிற்கு சமம். மேலும் மீப்போமா மற்றும் மீப்பேவாவின் கூடுதல் 2520. ஒரு எண் 480 எனில் மற்றொரு எண் யாது? The LCM of two numbers is 20 times their ICF. Sum of ICF and LCM is 2520. If one of the number is 480, then the other number is. பாருங்க, ரெண்டு நம்பரோட எல்சிஎம் ஐசிஎஃப் ஓட 20 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 20 இன்டு ஐசிஎஃப். இப்படி நம்ம எழுதலாமா? கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது அப்படியே பார்த்து எழுதிக்கிறோம். இப்போ அடுத்து என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்கன்னா, சம் ஆஃப் ஐசிஎஃப் அண்ட் எல்சிஎம் இஸ் 2520. ஐசிஎஃப்பும் எல்சிஎம்மையும் கூட்டணும் அப்படின்னா 2520 வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் 480, இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதர் நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம அப்படியே போடுவோம். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் 20 ஐசிஎஃபா, அதை இதுல சப்ஸ்டிட் பண்ணுவோம். பாருங்க, இங்க எழுதிக்கிறேன், இந்த சைடு எழுதுறேன். ஐசிஎஃப் பிளஸ் எல்சிஎம் 20 ஐசிஎஃபா, 20 ஐசிஎஃப் is equal to 2520. அப்போ 21 ஐசிஎஃப் is equal to 2520 போட்டோம் அப்படின்னா 21 அடிக்கலாம். ஒரு 21 21 42 120 வரும். ஸோ ஐசிஎஃப் பார்த்தீங்கன்னா 120. ஐசிஎஃப் 120. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஐசிஎஃப் பிளஸ் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2520. அப்போ 120 இப்படியே போட்டுடலாமே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே போட்டுடலாம். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் 20 இன்டு ஐசிஎஃப். அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 20 இன்டு 120 போட்டோம் அப்படின்னா 1200 2400 கிடைக்கும் எல்சிஎம். இப்போ நம்ம
நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். எல்சிஎம் இன்டு ஹைசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு அந்த ரெண்டு நம்பருடைய எல்சிஎம்க்கு நம்ம எந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் ஹைசிஎஃப் கண்டுபிடிச்சோமோ அது ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலனுக்கு அது சமமாட்டு இருக்கும். அப்போ ஒரு நம்பர் வந்து 480 நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 480. இன்னொரு நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 480 இன்டு எக்ஸ். எல்சிஎம் வந்து 2400 ஹைசிஎஃப் பெருக்கல் ஹைசிஎஃப் பார்த்தீங்கன்னா 120 இஸ் ஈக்குவல் டு 480 இன்டு எக்ஸ். 0 0 கேன்சல் பண்ணலாம். 48 4 5 6 24. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600. இதுதான் இதோடைய ஆன்சர். 600 தான் அடுத்த நம்பர். அவ்வளவுதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 248, மேலும் அவற்றின் மீப்போவா 31. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை? The sum of two numbers is 248 and their HCF is 31. What is the number of such pairs of numbers satisfying the above condition? அதாவது ரெண்டு நம்பரோடைய சம் பார்த்தீங்கன்னா 248. அந்த ரெண்டு நம்பரை எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படி எடுத்துக்கலாம். இது வந்து 248. இதோட ஐசிஎஃப் பார்த்தீங்கன்னா 31. ஸோ ஐசிஎஃப் வந்து 31 இருக்கிறதுனால நம்ம வந்து இது வந்து ரெண்டு நம்பர் கூடயும் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ 31x பிளஸ் 31y இஸ் ஈக்குவல் டு 248 அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ 31 நம்ம காமன் எடுத்துக்கலாம். x பிளஸ் y இஸ் ஈக்குவல் டு 248 அடிச்சோம் அப்படின்னா 8 கிடைக்கும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. ரெண்டு நம்பரை கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 கிடைக்கணும். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1ஐயும் 7ஐயும் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 6 3 5 4 4 என்னமோ 5 அப்படின்னு சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி வரும். இந்த இது அப்படியே மாறி வரும். அவ்வளோதான். ஸோ 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு கூட்டணும்னா. இங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்வது ஜோடிங்க எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பேர் சாட்டிஸ்ஃபைங் தி அபோவ் கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிஷன் வந்து இதோட சம் வந்து 248, ஹைசிஎஃப் வந்து 31. இப்போ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா காமன் டிவிசிபிள் இருக்கவே கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா 2க்கும் 6க்கும் பார்த்தீங்கன்னா காமன் டிவிசிபிள் இருக்கு. ஸோ இது வராது. அதே மாதிரி 4 4 பார்த்தீங்கன்னா இடையில வந்து 2ஆலையோ இல்லைன்னா 4ஆலையோ டிவைட் ஆகும். ஸோ இதுவும் வராது. 1 7 வரும். ஏன்னா இது காமன் டிவிசிபிள் கிடையாது. அதே சமயத்தில் 3க்கும் 5க்கும் வரும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 பேர்ஸ். இது ஒன்று இது ஒன்று, 2 பேர்ஸ் இருக்குது. 2 பேர்ஸ் அதுதான் இதோட ஆன்சர். அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஒரே இடத்தில் துவங்கி ஒரே திசையில் ABC என்பவர்கள் செவ்வக வடிவ பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர A 282 வினாடிகளும் B 308 வினாடிகளும் C 198 வினாடிகளும் எடுத்துக்கொள்கின்றனர். ஓடத் தொடங்கிய பிறகு அதே துவக்க புள்ளி இந்த மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள்? ABC start at the same time in the same direction to run around a rectangular garden. A completes a round in 252 seconds, B in 308 seconds, C in 198 seconds. Starting at the same point, after what time will they meet again at the starting point? ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே வந்து எல்சிஎம் எடுக்கலாம். எல்லாமே செகண்ட்ஸ்ல இருக்குது. அப்படியே போட்டுக்கலாம். 252 308 198. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். போட்டோம்னா 1 2 6 1 5 4 9 9. மறுபடியும் 2 போட்டோம் அப்படின்னா 6 3
7 7 இது 99 அப்படியே இருக்கும். அடுத்து 3 போட்டோம் அப்படின்னா 2 1 7 7 3 3 மறுபடியும் 3ஆல எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 7 7 7 1 1. அடுத்து 11 7 7 1 லாஸ்ட் 7. இதே மல்டிப்ளை பண்ணா 77 வரும். 77 × 36 42 2 46 வரும். அடுத்து வந்து 21 2 23 மல்டிப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா 2 7 7 2. இந்த 2772 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் இருக்கு. நம்ம இதை ஹவர்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா டிவைட் பை 60 சாரி மினிட்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா அப்போ 4 24 மிச்சம் 37 இருக்கு. 6 36 மிச்சம் 12. ஸோ 46 minutes 12 seconds. அதான் இதோட ஆன்சர். அவ்வளோதான். அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்க. 5 6 7 மற்றும் 8ஆல் வகுக்கும்போது மீதி 3ஐயும் மேலும் 9ஆல் வகுத்தால் மீதம் கிடைக்காமல் இருக்கும் மிக சிறிய எண்ணை கண்டறிக. The least number which when divided by 5, 6, 7 and leaves a remainder 3 but when divided by 9 leaves no remainder. அப்படி வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த 5 6 7 8 இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா 5 3 7 4. இதுக்கப்புறம் எதுக்குமே வந்து காமனாக எடுக்க முடியாது. ஸோ அப்படியே வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2 தான். 2 2 5 10 30 210 210 × 4 0 4 8 840 வரும். இப்போது இந்த 840 பார்த்தீங்கன்னா 5ஆலையும் சரி 6ஆலையும் சரி 7ஆலையும் சரி 8ஆலையும் சரி டிவைட் ஆகும், மீதி இல்லாமல் டிவைட் ஆகும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி டிவைட் ஆகும்போது 3 வந்து ரிமைண்டர் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 840 கூட நம்ம 3 கூட்டினோம் அப்படின்னா இந்த 5ஆலையும் 6ஆலையும் 7ஆலையும் 8ஆலையும் டிவைட் பண்ணும்போது 843 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 வந்து மிச்சம் வரும். அதே சமயத்தில் 9ஆல் அதே நம்பரை 9ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிமைண்டர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 81 3 கண்டிப்பாக ரிமைண்டர் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் இந்த 5 6 7 8ஆலையும் ரிமைண்டர் வந்து 3 வந்து டிவைட் ஆகணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 840 இன்டு 2 பண்ணலாம். இன்டு 2 + 3 போடலாம். ஏன் எப்படி போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த 5 6 7 8 வந்து டிவைட் ஆகணும், டிவைட் ஆகி ரிமைண்டர் 3 வரணும். அதே சமயத்தில் 9 வந்து டிவைட் ஆகணும் ரிமைண்டர் இல்லாமல். ஸோ அதனால தான் இப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து 2 8 3 + 3 1683 கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 5 6 7 8ஆல் வந்து டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் வந்து 3 வரும். அதே சமயத்தில் 9ஆல் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகும். ஸோ இது 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 9 7 2 63 வரும். கண்டிப்பாக இது 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர் 1683. அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. 445 மற்றும் 572ஐ ஒரு குறிப்பிட்ட வகுக்கும்போது முறையே மீதி 4 மற்றும்
5ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 445 and find 72 leaving remainders 4 and 5 respectively. ஒரு மிகப்பெரிய எண் வந்து இந்த 445ஐயும் 572ஐயும் வந்து டிவைட் பண்ணும்போது 445 டிவைட் பண்ணாங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து 4 கிடைக்கணும். அதே மாதிரி 572 டிவைட் பண்ணாங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து 5 கிடைக்கணும். அந்த மாதிரியான ஒரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரிமைண்டர் கூட மைனஸ் பண்ணணும். ஸோ 445 ரிமைண்டர் 4ஓட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 441 கிடைக்கும். அதே சமயத்துல 572 நம்ம ரிமைண்டர் கூட 5 கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 567 கிடைக்கும். ஏன் அப்படி மைனஸ் பண்றோம் அப்படின்னா அப்பதான் இந்த அளவு வந்து ஃபுல்லா டிவைட் ஆகும் இந்த சொல்லக்கூடிய நம்பரால. ஏன்னா ரிமைண்டர் வந்து 4 வரணும்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ இந்த 445 வந்து நம்ம 4ஆல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 2 126. இந்த 126 பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, கிரேட்டஸ்ட் நம்பர் இருக்கிறதுலே இந்த ஆப்ஷன்ல இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நம்பர் அதுல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த 126 ஒன்லயே ஆப்ஷன் வந்து இந்த 166 இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த 166 வந்து டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பரா இருக்கும். ஆப்ஷனை செக் பண்ணுங்க. 54 வந்து 126 வந்து டிவைட் பண்ணாது. 66 வந்து டிவைட் பண்ண முடியாது. 42 டிவைட் பண்ண முடியாது. அப்போ 63 தான் இதோட ஆன்சர். 63 போட்டோம் அப்படின்னா 2ஆல டிவைட் ஆகும். ஸோ 63 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க 63. இதான் இதோட ஆன்சர். அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்க. a is equal to 2 power 65 மற்றும் b is equal to 2 power 64 கூட்டல் 2 power 63 கூட்டல் இப்படி போயிட்டு 2 power 0 வர போகுது கொடுக்கப்பட்டுள்ளது எனில் பின்வருவனவற்றில் எது உண்மை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. if a is equal to 2 power 65, b is equal to 2 power 64 plus 2 power 63 plus இந்த மாதிரி போயிட்டு 2 power 0 வரைக்கும் போகுது, which of the following is true அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதை அப்படியே எழுதிக்கலாம். a is equal to 2 power 65 இந்த மாதிரி இருக்குது. அடுத்து b is equal to இந்த மாதிரி 2 power 64 63 இந்த மாதிரி இருக்குல்ல, இது அப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதலாமா? 2 power 0 நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாமா? 2 power 0 plus 2 power 1 plus 2 power 2 plus இந்த மாதிரி போய்கிட்டே இருந்து லாஸ்ட் வந்து 2 power 64 வரைக்கும் b வந்து போகுது. சரியா? இது நம்ம அப்படியே வேல்யூஸ் எழுதிக்கலாம். 2 power 0 வந்து 1, 2 power 1 வந்து 2, 2 ஸ்கொயர் வந்து 4, இதே போயிடுச்சு அப்படின்னா அப்படியே போய்கிட்டு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஜிபில இருக்குது. அதாவது T2 by T1 T3 by T2 போட்டோம் அப்படின்னா R வந்து நம்மளுக்கு 2ஆ கிடைக்கும். ஸோ இது வந்து ஜிபில இருக்குது. ஜிபில இந்த மாதிரி இருந்துச்சு, R வந்து கிரேட்டர் than 1 இருந்துச்சு. அதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா a into r power n minus 1 divided by r minus 1. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். a வந்து 1, r வந்து 2 பவர் n. இப்போ n பாத்தீங்கன்னா இங்க 64 இருக்குமா 65 இருக்குமா நல்லா யோசிச்சு பாருங்க. 65 வரைக்கும் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 power 0 1ல இருந்து 64 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி பிளஸ் 2 power 0 இந்த டேமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 பவர் மொத்தமா n பாத்தீங்கன்னா 65 வரும். ஸோ 2 power 65 minus 1 divided by 2 minus 1. 2 minus 1 1 தான். அப்போ b பாத்தீங்கன்னா 2 power 65 minus 1 b ஓட வேல்யூ. இந்த 2 power 65 அப்படிங்கிறது a ஓட வேல்யூ. இப்போ b is equal to a minus 1 அப்படி நம்ம போடலாமா? இது அப்படியே எடுத்துக்கோங்க. b is equal to a minus 1 அப்படி இல்லைன்னா a is equal to b plus 1 ரெண்டு மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இந்த 4 ஆப்ஷனும் பாருங்க. a is larger than b by 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. a வந்து b ஓட
1 வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து B இஸ் லார்ஜர் தென் A by 1. B தான் A விட 1 கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. A and B are equal. கண்டிப்பா வராது. A and B ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி B is 264 more than A. 264 எல்லாம் மோர் தானா இல்ல. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். இதுவும் பாருங்க. இதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். A is larger than B by 1. இதுதான் கரெக்ட். A வந்து B யோட 1 வந்து அதிகம். அதே மாதிரி B வந்து A வோட 1 கம்மி. ஸோ A தான் ஆன்சர். இதுதான் இதோடைய ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்க. 25 பவர் 1 by 3 பிளஸ் 1 by 9 பிளஸ் 1 by 27 இதே மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. இதனுடைய மதிப்பு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 25 பவர்ல இருக்கிறது, இந்த 25 வந்து விட்டுருங்க. இந்த பவர்ல இருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். 1 by 3 பிளஸ் 1 by 9 பிளஸ் 1 by 27 இதை மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. இது வந்து ஜிபியில இருக்கு. அதாவது T2 by T1 பை வந்து 1 கீழே வந்து பை 1 by 3 போட்டோம்னா 3 இப்படி வரும். ஸோ மேலே வரும் 1 by 3. அதே மாதிரி T3 by T2 1 by 27 டிவைடட் பை 1 by 9 போட்டோம்னா மேலே 9 வரும். 9 27 1 by 3 வரும். ஸோ ஆர் வந்து 1 by 3. இது வந்து ஜிபி. இப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும் போறதுனால இந்த இன்ஃபினிட்டி வரக்கூடிய மாடல்ஸ் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். S of infinity is equal to A divided by 1 minus R. நம்மளுக்கு இதுல A வந்து 1 by 3 1 minus R. R வந்து 1 by 3. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 by 3 divided by 2 by 3 equal to 1 by 3 into அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். 3 by 2 வரும். 3 and 3 கேன்சல் 1 by 2 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேலே இருக்கிறது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மேலே இருக்கிறதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 by 2. ஸோ 25 பவர் 1 by 2. இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னு எடுக்கலாமா? 25 பவர் 1 by 2னா ஸ்கொயர் ரூட் தான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. இதுதான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான். அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்க. இஃப் ஏபிசி ஆர் இன் ஏபி தென் 3 பவர் ஏ 3 பவர் ஏ இந்த மாதிரி வரும். நான் கொஸ்டின்ல வந்து இப்படி போட்டிருக்கேன். 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சி ஆர் இன் விச் ப்ராக்ரஷன்? ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சி ஆகியவை எந்த தொடர் வரிசையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏ வந்து 1 எடுக்கணும், பிக்கு வந்து 2 எடுக்கணும், சிக்கு வந்து 3 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ 1 2 3 4 இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏபியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட் தான். ஏன்னா T2 மைனஸ் T1 1 இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து கூட்டிகிட்டே போகுது. அது வந்து கூட்டுத்தொடர் வரிசை ஏபி. இப்போ 3 பவர் ஏ 3 பவர் ஏ வந்து 3 பவர் பி 3 பவர் சி இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இது என்ன வரிசையில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏக்கு வந்து 1 போட்டிருக்கோம், பிக்கு வந்து 2 போட்டிருக்கோம், அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ 3 பவர் சி 3 பவர் 3 3 பவர் 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா என்ன ப்ராக்ரஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 3 பவர் 1 வந்து 3 3 பவர் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 3 பவர் 2 இல்லைனா 3 ஸ்கொயர் வந்து 9 இது வந்து 27 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கூட்டுத்தொடர் வரிசை இல்லை. ஏன்னா இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. ஸோ இது வந்து பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 9 by 3 3 அதே மாதிரி 27 by 9 3. ஸோ ஆர் வந்து காமன் ரேஷியோ வந்து 3 ஆட் இருக்குது. இது வந்து ஜிபி. ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. 4, 7, 10 இந்த மாதிரி 118 வரைக்கும் இருக்குது. என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்பை காண்க. Find the middle term of AP 4, 7, 10 டாட் 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 118. இதுல வந்து ஏபி அப்படின்னு வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபிக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாகணும். ஸோ என்ன கூட்டுத்தொடர் வரிசையில என்னோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n is equal to L minus A
பை டி பிளஸ் ஒன். லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை டிஃபரன்ஸ் பிளஸ் ஒன். லாஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்க 118 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. டி வந்து T2 மைனஸ் T1 3. 3 வந்து டிஃபரன்ஸா இருக்கு. பிளஸ் ஒன் போட்டோம் அப்படின்னா 118 மைனஸ் 4 114 டிவைடட் பை 3 பிளஸ் ஒன். அடிச்சோம் அப்படின்னா 3 9 2 8 39 கிடைக்கும். ஸோ இதுல 39 டேர்ம் இருக்கு. இது கரெக்டா எக்ஸாக்டா மிடில் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 9 எக்ஸாக்டா 18 38க்கு 19 வரும். ஸோ 20வது டேர்ம் தான் இதோட மிடிலா இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா 20வது டேர்ம் தான் இதோட மிடிலா இருக்கும். ஸோ டி டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து a பிளஸ் டிஎன் இஸ் ஈக்குவல் டு எந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1d. இந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும். இதுல வந்து n வந்து 20 போடணும். ஸோ a வந்து 4. ஃபர்ஸ்ட் டேர்ம் 4 பிளஸ் n வந்து 20 20 மைனஸ் 1 19 d வந்து 3. ஸோ 19 இன்டு 3 27 2 3 5 57 4 கூட்டல் 57 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 61 கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க 61. இந்த ப்ராப்ளம் பாருங்க. எக்ஸ் எக்ஸ் பவர் 3/2 இந்த மாதிரி வரும். எக்ஸ் பவர் 3/2 எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 5/2 இந்த தொடர்வரிசையின் 85வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி 85th டேர்ம் ஆஃப் தி சீரிஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது ஏபியா ஜிபி அப்படின்னு பார்க்கணும். இது வந்து கண்டிப்பா ஏபி இல்லை, அது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஏபிக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கணும். ஸோ ஜிபியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 8 பவர் 3/2 டிவைடட் பை எக்ஸ் பவர் 3/2 டிவைடட் பை எக்ஸ் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 3/2 இன்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1 3/2 மைனஸ் 1 1/2 எக்ஸ் பவர் 1/2 கிடைக்கும். கிராஸ் செக் பண்ணலாம். அடுத்து எக்ஸ் பவர் 5/2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இதுவும் அதே மாதிரி நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 மைனஸ் 4 டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்கும் எக்ஸ் பவர் 1/2. ஸோ ஆர் காமன் ரேஷியோ வந்து எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது ஜிபி அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 85th டேர்ம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 85th டேர்மோட ஃபார்முலா வந்து டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ டி 85 இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ் இன்டு ஆர். ஆர் வந்து எக்ஸ் பவர் 1/2. என் வந்து 85. 85 மைனஸ் 1 84 வரும். எக்ஸ் இன்டு இது ரெண்டையும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கலாம். மல்டிப்ளை பண்ணா இங்க 1/2 இருக்கு. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 42 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் பவர் 42 இன்டு எக்ஸ் எக்ஸ் பவர் 43. இதுதான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க எக்ஸ் பவர் 43. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² plus 3n divided by 2 எனில் 10வது உறுப்பு என்ன? In an arithmetic progression, the sum of first n terms is 5n² plus 3n by 2. Find the 10th term. 10வது term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 10வது termனா t10 a plus 9d. இது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா விட்டு தெரியும். ஆனால் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சம் வந்து கொடுத்தாச்சு. சம்மோட ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சம் கிடைச்சிடும். இப்போ இதன்படி 10வது டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம சம் ஆஃப் 10th டேர்ம் மைனஸ் சம் ஆஃப் 9th டேர்ம் ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10வது டேர்ம் வந்து கிடைச்சிரும்.
ஸோ பாருங்க, இங்க சம் ஆஃப் 10th டேர்ம் இதுதான் இந்த ஃபார்முலா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 5n² + 3n டிவைடட் பை 2 இதான் இதோட ஃபார்முலா. ஸோ இதில் வந்து என்ன இருக்க இடத்துல நம்ம 10 சப்ஸ்டியூட் பண்ணணும். 10 சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம். 5 × 10 the whole square plus 3 × 10 divided by 2 minus 5 × 9 the whole square plus 3 × 9 divided by 2 சொன்னோம் அப்படின்னு 500 plus 30 530 divided by 2 minus 9 9 ஸ்கொயர் வந்து 81 81 × 5 405 அடுத்து 9 27 27 ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 1 3 432 கிடைக்கும். ஸோ 432 டிவைடட் பை 2 இதில் ஒன்று கடன் வாங்கினோம் அப்படின்னா 8 9 2 12 வரும். 12 3 7 9 98. ஸோ 98 டிவைடட் பை 2 அப்படி கிடைக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 49. ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க 49. அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்க. இரு பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே x+1 மற்றும் x⁴+1 x⁴ -1 இந்த மாதிரி வரும். x⁴ மேலும் ஒரு பல்லுறுப்பு கோவை x² + 1 எனில் மற்றொன்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. The GCD and LCM of two polynomials are x+1 and x⁴ -1 respectively. If one of the polynomials is x² + 1, find the other one அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். LCM × HCF is equal to அதோடைய எந்த நம்பருக்கு LCM கொடுத்தாங்களோ அந்த ரெண்டு நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் வந்து LCM பெருக்கல் HCF வந்து இருக்கும் நமக்கு தெரியும். இங்கே LCMமும் HCFமும் கொடுத்தாச்சு. HCF வந்து x+1 LCM வந்து x⁴ -1 இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு பாலினாமியல் ஈக்குவலா இருக்கும். இதுல ஒரு பாலினாமியல் வந்து x² + 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பாலினாமியல் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதை பின்னு நம்ம எடுத்துக்கலாம் கண்டுபிடிக்கக்கூடியதை. இப்போ இது நம்ம இது பண்ணோம் அப்படின்னு x+1 இன்டு இது வந்து x², இதை வந்து நம்ம x² the whole square minus 1² அப்படி எடுக்கலாமா? அப்படி எடுத்தோம் அப்படின்னா a² - b² வரும். ஸோ a + b into a - b. ஸோ x² + 1 into x² - 1 அப்படி வரும். இதை அப்படியே வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த இது இந்த சைடு வந்துடும். x² + 1 இது எதையும் கட் பண்ணலாம். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா x+1 into x² - 1 இதுதான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க x+1 into x² - 1 அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. 16, 11, 6, 1 என்று கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which term of the AP 16, 11, 6 -54 -54 அப்படிங்கிறது எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஏபியில் இருக்குது. எப்படி சொல்றேன் அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 11 - 16 T2 - T1 டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு -5 கிடைக்குது. அதே மாதிரி T3 - T2 எடுத்தாலும் -5 இருக்குது. இந்த மாதிரி மைனஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ -54 வந்து எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா பாருங்க. Tn is equal to
a plus n minus 1d. இதுல இந்த n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ tn வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 54, அதாவது மைனஸ் 54 இஸ் ஈக்குவல் டு a. a பார்த்தீங்கன்னா 16 பிளஸ் n மைனஸ் 1d. d வந்து மைனஸ் 5. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 16 இந்த சைடு நம்ம ஃபர்ஸ்டே கொண்டு வந்து எழுதிக்கலாம். 16 இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா கூட்டல் ஆயிரும். ஆனால் சிம்பிள் வந்து மைனஸ்ல இருக்கும். மைனஸ் 70 மைனஸ் 5n பிளஸ் 5. இதை இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் 75 வந்துடும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5n. அடிச்சோம் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 15 கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க n இஸ் ஈக்குவல் டு 15. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் மற்றும் மூன்றாம் உறுப்புகளின் கூடுதல் 12. மேலும் முதல் மற்றும் இரண்டாம் உறுப்புகளின் பெருக்கல் பலன் 74 எனில் முதல் உறுப்பை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஏபி அப்படின்ட்டு வந்து கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. இப்போ முதல் மற்றும் மூன்றாம் உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. முதல் உறுப்பு ஏபில வந்து ஏ, மூன்றாம் உறுப்பு வந்து a plus 2d. உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்முலா அப்படி வரும். tn is equal to a plus n minus 1d. இந்த ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா a plus 2d. இந்த ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2a plus 2d is equal to 12. இப்போ அடுத்து வந்து இந்த சைடு எழுதிக்கிறேன். முதல் மற்றும் இரண்டாம் உறுப்புகளின் பெருக்கல் பலன். முதல் உறுப்பு a, இரண்டாம் உறுப்பு வந்து a plus d. இந்த ரெண்டையும் வந்து பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 24 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து 2a plus 2d இருக்கா, 2 வந்து காமன் எடுத்தோம், a plus d is equal to 12. a plus d is equal to இந்த ரெண்டையும் அடிக்கலாம் 6. d is equal to 6 minus a. இது நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த கண்டிஷன் படி கண்டுபிடிச்சது. இந்த d வந்து இதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ a into a plus d வந்து 6 minus a. 6 minus a is equal to 24. மைனஸ் ஏவும் பிளஸ் ஏவும் கேன்சல் பண்ணிக்கலாம். 6a is equal to 24. a is equal to 4. நம்மளுக்கு முதல் உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. முதல் உறுப்பு a. அதனால இதோட ஆன்சர் வந்து 4. ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான்.